ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ருசியான இறால் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரான் கறி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. எப்பயுமே நம்ம மீன் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா இந்த இறால் தொக்கு ஒரு சூப்பரான ஒரு சப்ஸ்டியூட்டாக இருக்கும். இப்போ குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த இறால் தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் கூட பண்ணலாம், நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் சூடானது ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுறேன். இப்போ இதோட ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாயை நல்லா கீறி போட்டிருக்கேன், விதையை வந்து எடுத்துட்டேன், போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த பெரிய வெங்காயத்துக்கு பொதுவாக சின்ன வெங்காயம் இருந்தால் கூட கட் பண்ணி போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்றேன். இஞ்சி பூண்டை தட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் பொடிசாக கட் பண்ண 2 தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வர்றது வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். ஸோ உங்களுக்கு தக்காளி இப்படி போடல அப்படின்னா நீங்கள் மிக்சியில் ஒரு சுற்று விட்டு போட்டுட்டிங்கன்னா கூட நல்லா உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி கிடச்சிரும். 1 வெங்காயம் 2 தக்காளி போடணும், அந்த புளிப்பு சுவை கொஞ்சம் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் எடுத்துருக்கிறேன். மிளகாய்த்தூளை விட மல்லித்தூள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் தான் இருக்கும், அதையும் போட்டுட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ இதில் நம்ம இறாலை சேர்த்துடலாம். 1/4 கிலோ இறால் வாங்கி சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துருக்கேன். இப்போ அதை போட்டுடலாம். லைட்டாக கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இப்போ நான் ஒரு மூடி போட்டு மூடிடுறேன், நல்லா வெந்து வரட்டும். இப்போ யம்மியான பிரான் தொக்கு ரெடி. இதில் வந்து ஒரு 2லேருந்து 3 ட்ராப் மட்டும் லெமன் ஜூஸ் போட்டுடலாம், ஜஸ்ட் ஒரு புளிப்பு சுவைக்காக. அப்புறமா கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவி நம்ம இறக்கிடலாம். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும், உங்களுக்கு செய்யும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஸோ இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. இப்போ தூவி நம்ம இறக்கிடலாம். ருசியான ப்ரான் கறி ரெடி. இந்த ப்ரான் தொக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸை வந்து என்னோடய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் ஐடி எப்பயுமே கொடுத்துருப்பேன், அதுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கண்டிப்பாக எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லோரும் பார்க்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து நிற்கும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.